ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கமும் உற்சாகத்தால் மட்டும்தான் எங்களால் புது புது ஆடியோவை உடனே அப்லோட் பண்ண முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் மணிமாறங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் ஒரு பெரிய ஃபேமிலியரான டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வேலை பார்க்குறேன். நான் அந்த கேஷியர்னு வச்சுக்கலாம், மேனேஜர். ஏன்னா கேஷ் கவுண்டர் தனியாக இருக்கும். நான் தான் அந்த ஒட்டுமொத்த சூப்பர் மார்க்கெட்டோட மேனேஜராக இருக்கிறேன். எங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ சமீபமாக வேலைக்கு வந்தவங்க பேர் தான் மைவிழி அப்படிங்கிறதையும் போன எபிசோட்லேயே சொல்லியிருக்கேன். அந்த மைவிழி நான் அன்ஃபார்ச்சுனேட்லி அக்கான்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தா எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே வேலைக்கு வந்துட்டாங்க. அவங்க பில்லிங்கில் இருக்க ஆரம்பித்தாங்க. இந்த பில்லிங் க்ளோசிங்க்கு ஒருத்தவங்களை நம்ம டிக்டேட் பண்ணுவாங்க. அவங்க தான் நமக்கு கணக்கு கொடுப்பாங்க. இப்போ 9 மணிக்கு க்ளோசிங்னா 8 மணிக்கே வந்துடுவாங்க. 10 மணி வரலையும் கூட இருக்கணும். ஸோ அந்த முன்னாடியே கூட க்ளோசிங் நமக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். அவங்க மைவிழியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த காலத்து ஒரு கனவு கன்னி கேஆர் விஜயாங்கிறத எல்லாருக்கும் மறக்க முடியாது. 90ஸ்லேருந்து அதுக்கு பிஃபோர்லேருந்து பார்த்தீங்கன்னா கேஆர் விஜயான்னா யாரும் புறந்தள்ள முடியாத ஒரு கனவு கன்னியாக வலம் வந்தவங்க. அப்படிப்பட்ட கேஆர் விஜயாவே அவங்க தங்கச்சா இல்லை அவங்களே டிட்டோவாக இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருந்தால் மைவிழி. அது மைவிழியாலே விழியால் மயக்கும் சிரிப்பால் இந்த உலகத்தை வசீகரிக்கக்கூடிய ஒரு நாயகியாக இருந்தவங்க தான் கேஆர் விஜயா. அப்படிப்பட்ட ஒரு பேரழகியை அக்கான்னு கூப்பிட்டு நான் அலங்கோலப்படுத்திட்டேனே அப்படின்னு நினச்சி உருகினேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்டோரில் ஒர்க் பண்ணுற அத்தனை ஒர்க்கர்ஸோடைய நம்பரும் எனக்கு இருக்கும். ஏன்னா அவங்க லீவ் எடுத்துக்கிறா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஆஃப் டிக்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இப்படி எதாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கன்வே பண்ணணும். சிலதுக்கு நீங்கள் முன்னாடியே வரணும்னு சொல்கிற மாதிரி இன்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நைட் ஒர்க் அதிகமாக இருக்கும், நம்ம லேட் நைட்டாக தான் போகணும், நம்ம கடை வெஹிக்கிளில் தான் உங்களை எல்லோரும் ட்ராப் அவுட் பண்ணுவோம். இப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்டைம் வரலையும் ஒர்க்கு நீடிக்கும். ஏன்னா பேக்கேஜ் அப்படி இப்படி எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணுறது, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு இப்படி எல்லாத்துக்கும் நம்பர் எஸ்எம்எஸ் போகுது இப்படின்னு. இவளுடைய நம்பர் அதுக்காக பயன்படுத்த வாங்கலைங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு வாங்கும் போதே. ஏன்னா அவள்கிட்ட நட்பு பாராட்டணும், அவள் கூட இணக்கமாக இருக்கணும், நெருக்கமாக இருக்கணும். வாழ்க்கையில் இன்னும் நான் விளையாட ஆரம்பிக்கலை. அந்த விளையாட்டு ஆரம்பிக்கிற இடம் அது மைவிழியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப திண்ணமாகவும் தெளிவாகவும் இருந்தேன். ஏன்னா அந்த அங்கங்களெல்லாம் எப்படி தங்கமாக மின்னுது. அது இல்லை மலையா இல்லை மடிப்பா இல்லை மலையானே தெரியல, அப்படி ஒரு அழகு அவள் வச்சுருக்கா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது பம்புளி மாசா இல்லை அது மல்கோவா மாம்பழமானே தெரியல, அப்படிப்பட்ட ஒரு அழகான கனிகளை வச்சுருக்கா. இப்படி பார்த்திங்கன்னா அவள் வச்சுருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு சொர்க்கம்தான். சொர்க்கமே வந்தாலும் அது நம்ம ஊருக்கு ஈடாகுமாங்கிற மாதிரி சொர்க்கமே நேராக கிளம்பி இதுதான் சொர்க்கம்னு காட்டினாலும் மைவிழிக்கு ஈடாகுமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சொர்க்கங்கள்லாம் எனக்கு சுருண்டு போய் அவளுடைய பார்வையாகவே எனக்கு தோணுச்சு. அப்படி ஒரு அழகு. அந்த அழகான பூக்கள்லேருந்து தேன் வடிகிறத நான் கற்பனை பண்ணி பார்க்கும்போது என் நாக்கெல்லாம் எச்சி ஊற ஆரம்பிச்சிட்டு, அவள் வச்சிருக்கிற அந்த தேனை எப்போதாண்டா கொடுப்பா, எப்போதாடி கொடுப்ப, அது எப்படிலாம் சாப்பிட்லாம். தேனை பருகிறதுங்கிறது அது சுவை கிடையாது, அது நக்கி சுவைக்கிறது தான் சுவைன்னு சொல்லுவாங்க. தேனை நக்கி சாப்பிடும்போது தான் தேன் எடுக்கிறவன் புறங்கையை நக்குவான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தேன் எடுக்கும் போது அந்த புறங்கையில் வழியுது பாருங்கள், அது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. அப்போ தேனையே நம்ம சாப்பிடும்போது அது எப்படி நக்கி சாப்பிடும், அது நினைக்கும் போதே உள்ளூர ஊறுது, உடம்பெல்லாம் என்னமோ செய்யுதுங்கிற மாதிரி அவ்வளோ தேனுக்கு மகத்துவம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கொம்பு தேனா, மலை தேனா, இல்லை இமயமலையிலே எடுத்த தேனா, அப்படிப்பட்ட பேரானந்தமான தேனை வச்சிருக்கிற மைவிழியை எப்படி நான் புறந்தள்ள முடியும், எப்படி அவளை கூட விளையாட நான் ஒதுக்கி தள்ள முடியும். அது என்னுடைய உடம்பெல்லாம் விளையாட தானே தோணும். அவளுடைய ஃபோனில் நான் தேவையில்லாமலே அவளை ஃபோன் பண்ணி
நான் வந்து பேச ஆரம்பித்தேன். அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்குன்னு இப்படியே நாங்கள் எங்களுக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள், விவாதங்கள் இப்படி போய் நட்பாக மலர ஆரம்பிச்சிட்டு, அந்த நட்பு ரொம்ப ஆழமாக ஆக ஆரம்பிச்சிட்டு, நாங்கள் 10 மணிக்கு கடையை முடிச்சுட்டு போயிட்டு, என்னமோ 10 வருஷத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பித்த மாதிரியும், 10 நாளாக பார்க்காம இருக்கிற மாதிரியும், 11 மணிலே ஆரம்பித்து 1 மணி வரலையும் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப இணக்கமாக அந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் எங்கேயோ போயிட்டு, வார்த்தை ஜாலங்கள் வந்து எங்கேயோ ஒரு 10 ஆண்டு காலம் வாழ்ந்து, ஒரு 10 வருஷமாக அவன் எனக்கு தேன் கொடுத்து குடித்த மாதிரியும், 10 வருஷமாக பால் கொடுத்து பருகின மாதிரியும், 10 வருஷமாக எனக்கு வந்து பழத்தெல்லாம் கொடுத்து நான் அதை உறிஞ்சி கசக்கி புழிஞ்சி சாப்பிட்ட மாதிரியும், அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமாக எதையுமே சாப்பிடாம, எதையுமே விளையாடாமல், அவள் கூட எப்படியாப்பட்ட விருந்து பரிமாறிக்காமல், அவள் கூட பொங்கலே வைக்காமல், அவள் கூட கண்ணாமூச்சி ஆடாமல், அவள் கூட அந்த அந்த உரல் விளையாட்டு விளையாடாமல், இல்லை உலக்கைய வச்சு உரலில் ஆடுற அந்த ஆட்டம்லாம் ஆடாமல், ஆனால் ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் வர அளவுக்கு அவளும் நானும் ரொம்ப நெருக்கமாக இணக்கமாக வார்த்தைகளாலே விளையாட ஆரம்பித்தோம். நாங்கள் நினச்சிக்கிட்டோம், எப்படி இந்த அளவுக்கு மைவிழிகிட்ட பேச ஆரம்பித்தேன், இந்த வார்த்தை இவ்வளோ தூரம் வீறு கொண்டு எப்படி ஓடுனுது, எப்படி வந்து இது விருட்சமாக வளர்ந்தது இந்த வார்த்தைகள்னு எனக்கே புரியல. மைவிழி அக்காவா கூப்பிடணுமா, இல்லை உன் பேரை சொல்லி கூப்பிடணுமான்னு கேட்கும் போதே முறைச்ச அந்த மைவிழி இன்றைக்கி வாடி தான் போடி தான். வார்த்தை ஜாலங்கள் எங்கேயோ போயிட்டு அவள் வாடா, மூச்சுக்கு 300 டைம் என்னை வாடாங்கிறா, நான் மூச்சுக்கு 3000 டைம் வாடி போடிங்கிறா. அதை ரசித்து அவள் கேட்குறா. வாடி போடிங்கிறத ரொம்ப ரசித்து கேட்குறா. வாடா போடாங்கிறத என் காதில் தேன் வந்து பாயிற மாதிரி நான் கேட்குறேன். இப்படி எங்களுக்குள்ள நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் ஷாப்புக்கு போய் ஒரு 8:30க்கெலாம் என்ட்ரு ஆகும்போது, நான் எல்லாருக்கும் முன்னாடி போகணும், நான் 8 மணிக்கு போவேன், அவள் 8:30 மணிக்கு வருவாள். என்னை பார்க்கும்போதே நாணத்தோட சங்கோஜத்தோடு பார்ப்பா. ஏன்னா அந்த அடி லூட்டி அடிச்சிருப்போம் நைட்டெல்லாம். அதை கடந்து என்னை பார்க்கும்போது அவள் கடைக்கண்ணால் பார்க்குறதா, இல்லை இடைக்கண்ணால் பார்க்குறதா, இல்லை நடுக்கண்ணால் பார்க்குறதான்னு நடுக்கத்தில் பார்ப்பா. அதுக்கு பிறகு திரும்ப சகஜமாகவே 1 மணி நேரம் ஆகிடும். அவள் ரொம்ப நாணத்தில் ஓடுவா. நாணத்தில் முகத்தை எந்த பக்கம் வச்சுக்கிறதுன்னு தெரியாமல் தவிப்பாள். அதுக்கு பிறகு திரும்ப சகஜமாகிடுவோம். திரும்ப வந்து நாங்கள் நேராக பேசிப்போம். கேபினில் உட்காந்து நாங்கள் வந்து இப்படி கேபினில் உட்காரும் போது பார்த்திங்கன்னா குடோன் செக்கப் போகிறோம். குடோன் செக்கப் போகும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு வந்து நாங்கள் ரீட்டைல் பண்ணுவோம். ஸ்டாக் வந்து என்னங்கிறது எடுப்போம். சிஸ்டத்தில் எடுக்கிற ஸ்டாக்கும் நேரடியாக எடுக்கிற ஸ்டாக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருந்ததுன்னா அதில் சிஸ்டத்தில் ஏதோ மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா குடோனில் யாரோ வேறு மாதிரி அதில் ஏதாவது பொருள் எடுக்கிறாங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 1 to 1 நாள் நடந்துக்கிட்டே இருக்கும். இல்லை வீக்லி ஒன்ஸ் இது பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி கம்பல்சரி ஃபுல்லாக டிக்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதில் என்ன ஆச்சுன்னா, நான் கம்பல்சரி வந்து குடோன் விசிட்டுக்கு போய் ஆகணும் மேனேஜருங்கிறதுனால ஏதாவது ஒரு ஸ்டாஃப் வந்து நாங்கள் கூட்டிப்போம். அதுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக மைவிழி என் கூட வந்துடுவா. இப்படி அந்த ஸ்டாக் எடுக்கிறது, ஸ்டோருக்கு போகிறது, குடோனுக்கு போகிறதுங்கும் போது பார்த்திங்கன்னா நாங்கள் விளையாட்டை, விரல் விளையாட்டை, அந்த பால் விளையாட்டை ஆரம்பித்தோம். அப்படியே 2 பேருக்குள்ளே அந்த விளையாட்டை ஆரம்பிக்கும் போது என்ன தயக்கம், என்ன நடுக்கம். அப்படியே ஒரு ஏசி ப்ரொவிஷன் உள்ள ஒரு பெரிய ஸ்மால் சூப்பர் மார்க்கெட்டில் குடோன்லேயும் அந்த ஏசியோட அந்த இது வரும், ஃபேன் இருக்கும். அப்படி இருக்கும்போது 2 பேருக்கு வேர்த்து ஓட ஆரம்பிச்சிது. ஏன்னா விளையாட்டை ஆரம்பிக்கும் போது என்னடா இப்படி வேர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கைகள் நடுக்க, கண்கள் துடிக்க, உடம்புலாம் ஒரு மாதிரி டெம்பராக விரைக்க, அப்படி தான் ஆரம்பிச்சிது அந்த விளையாட்டு. ஆனால் 2 பேருமே ரொம்ப ரசித்து அந்த கிடைச்ச 10 நிமிஷம் 20 நிமிஷம் கேப்பில் ரொம்ப நேர்த்தியாக விளையாண்டோம். அதுக்கு என்ன காரணம்னா, நாங்கள் ஃபோன்லேயே ரொம்ப தூரம் எக்ஸ்ட்ரீமாக பயணிச்சிட்டோம். அதனால எங்கள்கிட்ட ஒரு பக்குவம் கிடச்சி போச்சு. அப்படி ஒரு 10 மினிட்ஸ் கிடைச்சாலும் சரி, இல்லை 20 மினிட்ஸ் கிடைச்சாலும் சரி, ரொம்ப இதுவாக அப்படி கிடைக்கும் போது அந்த 10-20 நிமிஷம் விளையாண்டுட்டு அந்த எண்டுக்கு போகும்போது அவள் வச்சுருக்கிற அந்த குலோப்ஜாம் அந்த ஜீராவோட எனக்கு கொடுப்பா. நான் உறிஞ்சி அதை நான் ரசித்து சுவைப்பேன். அவளும் நான் வச்சுருக்கிற அந்த குலோப்ஜாம் ஜீராவை அவளும் ரசித்து ருசித்து உறிஞ்சி இழுத்து
சாப்பிடுவா. 2 பேருக்கும் அதுதான் அன்னைக்கு விளையாட்டுக்கு எண்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு டைமு சண்டேவில் வந்து வர வச்சு அந்த ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பல மாதமா பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து 2 பேருமே விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்த பிறகு வர அந்த மந்த் எண்டை ரொம்ப ஈகராக எதிர்பார்த்தோம். அந்த மந்த் எண்டும் கிட்டத்தட்ட நெருங்கி வர ஆரம்பிச்சிட்டு, அந்த மந்த் எண்டு வந்த உடனே அப்படியே எங்களுக்குள்ளே ஒரு பெரிய பரபரப்பு இருந்தது. போன வேகத்துக்கு 2 பேருமே ஒரு சின்ன அந்த விளையாட்டோட ஒரு டச்சை ஒரு 20 நிமிஷம் டச் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு பிறகு கிடுகிடுன்னு நாங்கள் அந்த ஒட்டுமொத்தமாக ஸ்டோர் ரிப்போர்ட் எல்லாமே எடுக்கிறதுக்கு அந்த வேலையை ரொம்ப வேகமாக செஞ்சோம். ஏன்னா அதை முதல்ல முடிச்சிட்டா தான் நாங்கள் விளையாட முடியும் அப்படிங்கிறது. போன வேகத்துக்கு 2 பேருமே பால் அவளுக்கு கொடுத்த அந்த 2 பாலையும் அடித்து நான் விளையாட ஆரம்பித்தேன். அவள் ரொம்ப லாவகமாக அந்த பாலை ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கமாக ரொம்ப லாவகமாக என்னுடைய கைக்கு வந்து விளையாடுற மாதிரி அவங்களுக்கு இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா. ஒரு 10-15 நிமிஷம் விளையாண்டோம். அதுக்குள்ளே எங்களை நாங்கள் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அடுத்தது வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு தான் விளையாடணுன்னு பார்த்தோம். அதுக்குள்ளே நான் அவள்கிட்ட கெஞ்சினேன், இவ்வளோ டயர்டாக இருக்கேனே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எனக்கு கொஞ்சோண்டு பால் கொடுக்கலாமே, நீ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கில, அந்த பாலை கொடு, நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவள் வந்து முறைச்சிட்டு, முதல்ல ஒர்க்கை முடித்தா தானே நம்ம ஆசுவாசமாக எதையும் செய்ய முடியும். இப்பயே பால் குடிக்கிறேங்கிறியே, அதுக்குள்ளேயே எனர்ஜி போயிட்டு, இப்பயே இருக்கிற பாலை கொடுத்துட்டேன்னா அப்புறம் நம்ம ஈவினிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு விளையாண்டுட்டு போகும்போது பால் உனக்கு எனர்ஜி கொடுக்கலான்னு நினச்சேன். சரி அது அப்புறம் கொடுக்கலாம், இப்போ கொடுன்னு அவள்கிட்ட கெஞ்சி அவள் கொடுத்த பாலை நம்ம உறிஞ்சி ரொம்ப அழகாக குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் ஒர்க்கை கவனிக்க ஆரம்பித்தோம். ஒர்க்கு கவனிக்கிறதுல எங்களுக்கு மூடே போகலை. இருந்தாலும் சின்ன சின்ன விளையாட்டுகளை அப்பப்போ இடையில சும்மா லைட்டாக எங்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக செஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஒர்க்கை கிடுன்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட நைட்டு 7 மணிக்கு ஃபுல் ஆக வேண்டிய ஒர்க்கை சீக்கிரமாக ஹரியப் பண்ணி 4 மணிக்குள்ளே பண்ணுறதா பிளான் பண்ணோம். ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இழுக்க ஆரம்பிச்சிது. எவ்வளோ சீக்கிரமாக, ஏன்னா இன்றைக்கி கண்டிப்பாக ரிப்போர்ட் கொடுத்தே ஆகணும். அதை வந்து நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்ம மற்ற விளையாட்டை பண்ண முடியாது. பண்ணிட்டோம்னா ஜாப்பே நமக்கு கேள்விக்குறி ஆகிடும். ஏன்னா 2 பேருடைய வாழ்வாதாரமும் ஜீவாதாரமும் எதிர்காலமும் எல்லாமே அதில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால வேகப்படுத்தணும். 4 மணிக்குங்கிறது இன்னும் ஒரு 1.5 ஹவர் இழுக்கும் போல் இருக்கின்றது. இந்த கதையோட ஒரு அற்புதமான ஒரு எண்ட் ஆஃப் த பார்ட்டை அடுத்த ஒரு எபிசோடில் பார்க்க போகிறோம். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். இந்த அற்புதமான பழங்களை எப்படி அந்த மல்கோவா பழத்தை கசக்கி அதை, ஏன்னா மாம்பழத்தை வந்து கடித்து சாப்பிட்றது தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அதை வெட்டி சாப்பிட்றது வந்து டேஸ்ட்டே கிடையாது. அது புளிக்க ஆரம்பிச்சிடும். அதை பழத்தை எடுத்து நல்லா அந்த காம்பு வந்து மாம்பழத்தோட காம்பை கிள்ளிட்டு அந்த திருகிட்டு அதை வந்து ஃபுல்லாக கசக்கி அதை சாறாக்கி அதை உறிஞ்சி இழுக்கும் போது கிடைக்கிற ஒரு பேரானந்தம் இருக்கே, அந்த டேஸ்ட்டும் அந்த சந்தோஷமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் செய்யணுன்னு தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம். இந்த கதையோட ஒரு அற்புதமான தொடர்ச்சியை நாங்கள் எப்படி என்னமோ சொல்லுவாங்கள்ல, கடலில் எப்படி முத்தெடுத்தோம், எப்படி வந்து ஜீராவை எப்படி குடித்தோம், எப்படி தேனை எப்படி பருகணும், இன்னும் திகட்டாத அந்த விளையாட்டுகளை எப்படிலாம் விளையாண்டோங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுவரையும் வெயிட் அண்ட் சீ. வணக்கம்.